பாலா விக்கி 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். எப்பயுமே சார் கிட்ட ஒருத்தர் மேல இன்னொருத்தர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க 2 பேராலையும் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. இதை இன்னும் வளர்க்க கூடாதுன்னு நினைச்ச சாரு ஒரு பிளான் பண்ணலான்னு நினைச்சாரு. அதனால பாலாவையும் விக்கியும் கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் ஃப்ரூட்ஸ் நிறைஞ்ச ஒரு கூடைய கொடுத்தாங்க. இந்த கூடைய ஒரு வாரம் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஆனதும் என்கிட்ட திருப்பி தரங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க 2 பேரும் அந்த பழக்கூடையை வாங்கிட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் கடந்து போயிடுச்சு. அடுத்த வாரம் அந்த பழக்கூடையை எடுத்துட்டு வந்து சார் கிட்ட கொடுத்தாங்க. அந்த பழக்கூடைய கொடுக்கும் போதே ஐயோ இந்த பழங்கள் எல்லாமே கெட்டு போய் பேட் ஸ்மெல் வருதேன்னு மூக்க புடிச்சுக்கிட்டே கொடுக்கறாங்க. அதை பார்த்த சாரு அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த பழங்கள் தான் உங்க பகைமையோட எண்ணங்கள். நல்லா இருக்கும் போதே யூஸ் பண்ணியிருந்தா இப்ப இது கெட்டு போயிருக்காது. அது போலதான் உங்களோட பகைமைய பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை நீங்க மனசுக்குள்ளே சுமந்துகிட்டு இருந்தா எப்படி இந்த பழங்கள் எல்லாம் கெட்டு போய் பேட் ஸ்மெல் வருதோ அது போல உங்களோட மனசும் செயலும் பாதிக்கும். அதனால பகைமையை விட்டுட்டு நட்போட இருங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க சார் சொன்னது 2 பேருக்கும் புரிஞ்சதுனால மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கதையின் நீதி, நம்மளோட மனசுல ஒருத்தரை பத்தி குறையோ அல்லது கோபமோ இருந்தா அதை உடனே நேரடியா கேட்டு பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணணும். அதை விட்டுட்டு அதையே எண்ணிட்டு இருந்தா நம்மளோட சிந்தனை கெட்டு போய் மனசோர்வை ஏற்படுத்தி நம்மளை பின்னோக்கி இழுத்து செல்லும். சோ பகையையும் பொறாமையும் விட்டு மகிழ்ச்சியா வாழுங்க.